ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜர்னி வித் மருது. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுடைய வீக்னஸ், கேர்ள்ஸ் வீக்னஸ் அபவுட் பாய்ஸ். ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நிறைய டிவோர்ஸ் நடக்குது. பெண்கள் தான் ஆண்கள் கிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல. அந்த பையன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான் அந்த பொண்ணு மேல. பட் போக போக அது ஃபேட் ஆகும். ஒரு 2 monthsல அது ஃபேட் ஆகும். லவ்வே காட்ட மாட்டான் அந்த பையன். ஒரு மாதிரி ரோபோ மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். பொண்ணுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டும் எதுவும் பண்ண மாட்டான். ஸோ நார்மலா கொஞ்சம் பிளாட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். பொண்ணுங்களும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவன் ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், ரொமான்ஸ் பண்ணுவான். ஸோ அவனுடைய லவ் நம்ம கிட்ட காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம்னாச்சும் அவன் திருந்துவான், கரெக்டா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க கேர்ள்ஸ். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ஒரு மாதிரி ரோபோ மாதிரி எதுவுமே பேச மாட்டான். அந்த ஹியூமரே தெரியாது, ஹியூமர் சென்ஸே இருக்காது, சுத்தமா இருக்காது. பேச்சுல ஒரு மாதிரி கடுமையா ஹார்ஷா இருக்கும். அவன் பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரியே ஜென்ஸ் இருப்பாங்க மேக்சிமம். அது கேர்ள்ஸுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தும். ஆக்சுவலி கேர்ள்ஸ் இந்த டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 13, 14. ஸோ அந்த ஏஜ்ல இருந்தே ரொமான்டிக் சென்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ட்ரீமிங்லேயே இருப்பாங்க. நமக்கு எப்போ லவர் கிடைப்பாங்க, நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ நம்மள ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமிங்லேயே இருப்பாங்க. ஸோ அப்படி கனவு கண்டுட்டு இருக்கும்போது அந்த எம்மகன் படத்துல வர நாசர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையை வெறுத்துடுவாங்க. ஆக்சுவலி நீங்க ரொமான்ஸை கொடுக்கல அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு வீக்னஸ் ரொமான்ஸ் தான். ஸோ அந்த ரொமான்ஸ் நீங்க சரியா கொடுக்கல அப்படின்னா அவங்க வேற ஒருத்தரை தேடிதான் போவாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அது பொண்ணுங்க தப்பு இல்லை, ரொமான்ஸ் பண்ண தெரியாத உங்க தப்பு. ஸோ பொண்ணுங்க இந்த ரொமான்ஸ்ல ரொம்பவே அப்சசிவா இருப்பாங்க. அது எப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வருதுன்னா அதை ஆண்கள் தான் அதிகமாக பார்த்து அந்த படத்தை வெற்றி அடைய வைப்பாங்க. அதுவே ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் வருதுன்னா கேர்ள்ஸ் தான் அதிகமா பார்த்து அதை வெற்றி அடைய வைப்பாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது கேர்ள்ஸ் எவ்வளவு அப்சசிவா இருக்காங்க ரொமான்ஸ்ல அப்படின்னு. ஸோ அந்த ரொமான்ஸ் நீங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க உங்களுக்கு டிவோர்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேற ஒரு பையன் மேல போகும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா உங்களை சீட் பண்ணுவாங்க. அது கேர்ள்ஸோட தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு தான். நீங்க ரோபோ டைப்ல இருந்தீங்கன்னா, ரோபோ மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு இல்ல, காமெடியா பேச தெரியல, ரொமான்டிக்கா பேச தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேரேஜ் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்போ அந்த ஸ்கில் எல்லாம் வருதோ அப்ப மட்டும் மேரேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையை நீங்க அழிச்சிடுவீங்க. கேர்ள்ஸ் தயவு செஞ்சு இந்த ரோபோ மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தெரியும், லவ் பண்ணும்போது தெரியும் இவங்க ரொமான்டிக்கா இல்ல, இவங்க ஒரு மாதிரி ஸ்டிஃபாவே இருக்கான், ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், ரோபோ மாதிரி இருக்கானா கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்காதீங்க. உங்க லைஃப் நாசமாயிடும். பாய்ஸ், நீங்க கேர்ள்ஸோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா அவங்க உங்களை சீட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ உதாசீனப்படுத்தாதீங்க, கேர்ள்ஸோடைய ஃபீலிங்ஸ் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ரொமான்டிக்கா பேச வரல அப்படின்னா நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அடிக்கடி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் தேவையில்லை, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதை விட கிஃப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சிரிச்சு பேசுங்க, கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் காமெடி பண்ணி சிரிக்க வைங்க, ரொமான்ஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் பொண்ணுங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்ஸா காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க கேர்ள்ஸ், மேக்ஸிமம் மெஜாரிட்டி. ஸோ நீங்க ஒரு ரோபோ மாதிரி இல்லாம நார்மலா கேஷுவலா ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அவங்க கேர்ள் தான், அவங்க வேற்று கிரகத்துல வந்த ஒரு உயிரினம் கிடையாது. நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. ரொம்ப சந்தேகப்படுறது அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ ரொமான்ஸ் தான் கேர்ள்ஸோடைய வீக்னஸ். அதை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். இதுவும் பெண்களுடைய வீக்னஸ். பிகாஸ் நீங்க கதை சொல்லும் போது கேர்ள்ஸுக்கு அந்த கதையை கேட்டு அந்த கதைக்குள்ளேயே போயிடுவாங்க. அவங்களுக்கு அப்போ ஆக்சிடோசின் அது ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அப்போ ஆகும்போது உங்க மேல அப்சசிவா இருப்பாங்க. ஸோ கதை சொல்றவங்கள கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் டேரக்டர்ஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சினிமால. ஸோ இதுதான் பெண்களுடைய வீக்னஸ், ரொமான்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங், அந்த ஃபன்னியா பேசுறது. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் இந்த மாதிரி டாபிக்ல நான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.